السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا أبا القاسم المصطفى محمد اللهم صل على محمد وآل محمد وعجل فرجه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. أما بعد، فيا عباد الله، أوصيكم أولا نفسي بتقوى الله. والله تعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما وليكم الله ورسوله والذين آمنوا الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم راكعون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وآله وسلم: إن الصدقة لتدفع عن أهلها حر القبور وإنما يستلل المؤمن يوم القيامة في ظل صدقته. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திற்கு ஒரு அருளாக உத்தம தூதராக வந்துதித்த எம்பெருமான் முஹம்மதே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பமாகிய அஹ்லுல் பைத்தினர்கள் மீதும் இறை நேசர்களான இமாம்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் பாதுகாப்பும் என்றென்றும் உரித்தாகட்டும் என பிரார்த்தித்தவனாக, புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இவ்வில்லம் அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவி இருக்குகிறானோ அத்துணை விதமான ஏவல்களையும் தத்தமது வாழ்விலே என்றளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், அவன் விளக்கிய விளக்கல்களிலிருந்து முழுமையாக விலகி வாழ்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் புரிகின்றேன். தக்குவாவை ஞாபகம் ஊட்டுகின்றேன். தக்குவா என்பது மனித வாழ்வை இவ்வுலகிலும் மறு உலகிலும் ஒளி ஊட்டுகின்ற ஒரு மின்சாரமாக இந்த தக்குவா ஒவ்வொரு மனிதனிலும் பாய்ச்சப்பட வேண்டிய, இரத்தத்திலும் சதையிலும் நாடி நரம்புகளிலும் எங்கும் எப்போதும் எந்த நேரத்திலும் கடைபிடித்து ஒழுக வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு பண்புதான் தக்குவா என்கின்ற நாமமாகும். எப்போது இந்த தக்குவாவை நாங்கள் எங்களது வாழ்க்கையிலிருந்து விலக்கி விடுகின்றோமோ அப்பொழுது பாவங்கள் செய்வதற்கு மிகவும் இலகுவான ஒரு சந்தர்ப்பத்தை அடைந்து கொள்ள முடியும். தக்குவாவை எப்பொழுதெல்லாம் எங்களுடைய வாழ்விலே கடைபிடித்து ஒழுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் பாவம் புரிவதென்பது ஒரு கஷ்டமான, எங்களால் இயலாத ஒரு காரியமாக அது மாறி எங்களது வாழ்வில் இருந்து அந்த பாவம் தூரமாகிவிடும். எனவே இந்த தக்குவாவை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நாங்கள் கடைபிடித்து ஒழுக வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் எம்மீது இருக்குகிறது என்று அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலாவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களும் எடுத்து எம்பி இருக்குகிறார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, மௌமின்களே, இன்றைய ஹுத்பாவில் நாம்
அடைந்திருக்கின்ற மாதம் ஷாபானுடைய நடுப்பகுதியை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இன்னும் 13 அல்லது 14 தினங்களின் பின்பு புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடையவிருக்கிறோம். இந்த மாதங்களில் இறைவனால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற ஒரு அமலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எமக்கு கூறிய ஒரு அமலாக இருக்குகின்ற ஒரு அமல்தான் சதகா என்று சொல்லுகின்ற தர்மம் செய்கின்ற பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக தர்மம் செய்திருக்கிறார்கள். அதே போன்று எதிர்நோக்க இருக்குகின்ற இந்த ரமலான் மாதத்தினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்றால் கடுமையாக அடிக்குகின்ற புயலின் வேகத்தை விடவும் வேகமாக சதகாக்கள் தர்மங்கள் புரிபவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து இருக்கிறார்கள் என்ற பொன்மொழியையும் எங்களால் கேட்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்குகிறது. எனவே இந்த மாதத்தில் நாங்கள் சதக்காவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் எமது வாழ்வில் கடைபிடித்து ஒழுக வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்குகிறது. சதக்கா என்பது வெறுமனே பொருளாதார ரீதியாக ஒரு மனிதனுக்கு கொடுக்குகின்ற தர்மம்தான் சதக்கா என்று நாங்கள் எண்ணிவிடக் கூடாது. ஒரு முஃமினுடைய முகத்தை பார்த்து இன்னொரு முஃமின் புன்முறுவல் பூட்பது சிரிப்பதென்பதும் சதக்கா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சதக்காவாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே எங்களில் அனைத்து செயல்களும் சதக்காவாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதனை சிறப்பானதாக அழகானதாக அல்லாஹுவும் ரசூலும் எதிர்பார்க்குகின்ற செயலாக விடயமாக அது இருக்குமேயானால் நிச்சயமாக சதக்காவாகும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பேசுவதாக இருந்தால் நல்லதை பேசுங்கள், அது சதக்காவாகும். அப்படி இல்லையே நீங்கள் மௌனமாக இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, இந்த சதக்கா என்பது எமது இம்மை மறுமை இரு உலக வாழ்க்கையையும் ஒளி ஊட்டுகின்ற ஒரு சிறந்த ஒரு அமலாக இந்த சதக்கா இருக்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக்கா கபருடைய வேதனையை அந்த நெருப்பின் சுடரை விட்டும் சதக்கா பாதுகாக்குகிறது, தடுக்குகிறது. ஒரு மூமின் நாளை மறுமையில் நிழல் பெற வேண்டும் என்றால் அவனுடைய சதக்காவின் தர்மத்தினுடைய அந்த நிழலில் நிழல் பெறுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே சதக்கா என்பது எங்களுடைய கபருடைய வாழ்க்கையையும் ஒளி ஊட்டுகின்ற ஒரு தர்மமாக சதக்காவாக இருக்குகிறது. அதே போன்று நாளை மறுமையில் சூரியன் ஒரு சால் உயரத்தில் நிப்பாட்டப்படுகிற பொழுது எல்லோரும் அவர்களுடைய செயலுக்கேற்ப அதன் வேர்வையினால் மூழ்கி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தர்மங்கள் அளிக்கிறார்களோ சதக்காக்கள் செய்கிறார்களோ அவர்கள் அந்த சதக்காவுடைய நிழலில் நாளை மறுமையில் நிழல் பெறுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சதக்கா நாளை மறுமையிலும் கபருடைய வாழ்விலும் எங்களை கண்ணியப்படுத்துகின்ற, எங்களை உயர்வுபடுத்துகின்ற உன்னதமான அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இரண்டாவதாக சதக்காவின் மூலம் நாங்கள் அடைகின்ற நன்மைகள் இரண்டாவது இத்ஃபாஉ கலபுர் ரப், இறைவனுடைய கோப பார்வையிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சதக்காவின் மூலம் வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறைமுகமான சதக்காவின் மூலம்
உங்களுடைய இரட்சகனுடைய கோபத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், விடுபட்டுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த சதக்காவின் மூலமாக நாங்கள் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகாத ஒரு சிறந்த முஃமினாக மாறுகின்ற ஒரு சிறப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த தர்மத்தின் மூலம் வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த சதக்காவின் மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சதக்காவை கொடுக்குகின்ற மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம், தவறுகளை எல்லாம் அப்படியே அழித்து விடுகிறான், மன்னித்து விடுகின்றான். எவ்வாறு என்று சொன்னால், தண்ணீரால் எப்படி நெருப்பு அணைக்கப்படுகிறதோ அதே போன்று ஒரு முஃமினுடைய சதக்காவால் அவனுடைய பாவங்கள், அவனுடைய தவறுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுகிறது, மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் தர்மங்கள் செய்கிற பொழுது, சதக்காக்கள் கொடுக்குகிற பொழுது எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னித்து விடுகின்றான். அடுத்ததாக இந்த சதக்காவின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மையாக இருக்குகிறது நரக விடுதலையை, நரகத்தின் பாதுகாப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சதக்காவின் மூலம் வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஈத்தம்பல துண்டின் ஒரு துண்டையேனும் கொடுத்து நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த தர்மம் நாளை மறுமையின் நரகத்தின் பாதுகாப்பை அளிக்குகின்ற ஒரு கேடயமாக இந்த சதக்கா மாறிவிடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மேலும் இந்த சதக்காவின் மூலம் நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அர்ஷுடைய நிழலில் நிழல் பெறுகின்ற ஒரு பாக்கியத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சதக்காவின் மூலம் வைத்திருக்கிறான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சதக்காவின் மூலம் ஒரு முஃமின் அவனுடைய உள்ளம், உடல் சார்ந்த நோய்களிலிருந்து விடுபட்டுக் கொள்வதற்காக, அதற்கான அந்த நோய்களுக்கான நிவாரணியை பெற்றுக் கொள்வதற்காக அவன் தர்மங்கள் செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அடுத்த நன்மையாக இந்த சதக்காவின் மூலம் நாங்கள் பெறுகின்ற நன்மை, எங்களுடைய உள்ளம், எங்களுடைய உடல் சார்ந்த நோய்களுக்கு, பிணிகளுக்கான ஒரு நிவாரணத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சதக்காவின் மூலம் வைத்திருக்கிறான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சதக்காவின் மூலம் மனிதர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மையை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், யாரொருவர் சதக்காக்களை, தர்மங்களை செய்கிறாரோ அவர் வானவர்களுடைய பிரார்த்தனைக்கு ஆளாகிறார்கள். அவர்கள் தர்மம் செய்ததற்காக அவருடைய பொருளாதாரத்தில் இறைவன் பரக்கத்து செய்யட்டும் என்று மலாய்க்காமார்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே வானவர்களுடைய பிரார்த்தனைக்குரிய ஒரு மனிதனாக, ஒரு முஃமினாக இந்த சதக்காவின் மூலம் ஒரு மனிதன் மாறுகின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சதக்காவின் மூலம் ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் எந்தவித குறைச்சலுமின்றி அது மென்மேலும் அவனுடைய பொருளாதாரத்தை அதிகரிக்குகின்ற அளவிற்கு அல்லாஹ் அவனுடைய பரக்கத்தை, அவனுடைய அந்த அபிவிருத்தியை, அருளை அந்த பொருளாதாரத்தில் இந்த தர்மத்தினூடாக வழங்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மேலும் இந்த சதக்காவின் மூலம் ஒரு மூமின் பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மை, கூலியால் அவன் இரட்டிப்பான கூலியை, நன்மையை அடைகின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சதக்காவின் மூலம் வைத்திருக்கின்றார். ஒரு மனிதனுடைய தேவையை அறிந்து, தனக்கு தேவை இருந்த போதிலும் பிற முஃமினுடைய தேவைதான் முதல் என்று நினைத்து யாரொருவர் தர்மங்கள் செய்கிறார்களோ, உதவி புரிகிறார்களோ, அது மிகப்பெரியதொரு கொடை, சதக்கா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அயல் வீட்டான் பசித்திருக்க
தான் மாத்திரம் வயிறு நிரம்ப உண்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த சதக்கா என்பது மனித வாழ்வில் இரட்டிப்பான நன்மையை அளிக்குகின்ற உன்னதமான ஒரு அமலாக இந்த சதக்கா இருக்குகிறது. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக சதக்காவை அளித்திருக்கிறார்கள். அடையவிருக்குகின்ற இந்த ரமலான் மாதத்தில் மிகவும் வேகமாக அடிக்குகின்ற காற்றை விடவும் வேகமாக தாங்கள் இந்த சதக்காக்களை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், நாங்கள் எங்களுடைய சக்திக்கேற்ப, எங்களுடைய பொருளாதாரத்திற்கேற்ப, எங்களுடைய ஒவ்வொருவருடைய தகுதிக்கும் ஏற்ப எங்களுடைய தர்மங்களை செய்ய வேண்டும். அது பொருளாக இருக்கலாம், நல்ல வார்த்தையாக இருக்கலாம், நல்ல எண்ணங்களாக இருக்கலாம், நல்ல செயலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது சதக்காவுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சொல்லுகிறார்கள், நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை அறிவித்து தரட்டுமா? அந்த விடயம் 5 இருக்குகிறது. அந்த 5 விடயத்தினையும் நீங்கள் சரியாக கடைபிடித்து ஒழுகுவீர்கள் என்றால் சுவனத்தின் பக்கம் நீங்கள் நாளை மறுமையில் அழைக்கப்படுவீர்கள் என்று இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம், அதனை நீங்கள் அறிவித்து தாருங்கள். ஆம், அதனை நான் அறிவித்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், முதலாவது, எங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை, துயரத்தை, கஷ்டங்களை நாங்கள் அதனை மறைக்க வேண்டும். அதனை பிறரிடம் கூறி அங்கலாய்த்து அதற்கு பலி தேடுவதை விட அதனை நாங்கள் என்னை படைத்த இரட்சகரிடம் கூறி அவனிடம் முனாஜாத்தினை பெற்று அதன் மூலமாக நிவர்த்தி செய்விப்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் சிறந்தது. எனவே எங்களுடைய முசீபத்தை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், நீங்கள் தர்மம் செய்கின்ற அந்த தர்மம் வலது கையினால் கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் மறைமுகமாக உங்களுடைய தர்மங்களை செய்து கொள்ளுங்கள். அது நாளை மறுமையில் நீங்கள் சுவனத்தின் பக்கம் அழைக்கப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு காரணமாக அமையும். மூன்றாவதாக சொன்னார்கள், பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, பிர்ருல் வாலிதைன். பெற்றோர்களோடு அழகிய முறையில் அவர்களுடைய உரிமையை, அவர்களுடைய கண்ணியத்தை, அவர்களுடைய சிறப்பை பேணி பாதுகாத்து ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு மகனும், ஒவ்வொரு பெண்ணும் நடந்து கொள்வது நாளை மறுமையில் சுவனத்தின் பக்கம் அழைக்கப்படுவதற்கான ஒரு காரணமாக அமையும். ஏனென்றால் அந்த பெற்றோர்களோடு நாங்கள் கண்ணியமாக, மரியாதையாக, அன்பாக நடந்து கொள்வது என்பது அது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்குகிறது என்று இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நான்காவதாக சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்ற இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த வார்த்தை மின் குனூசில் ஜன்னா, அது சுவனத்தின் ஒரு புதை பொருளாக, ஒரு உயர்மிக்க ஒரு விடயமாக இருக்குகிறது என்று இமாம் ஜௌபர் சாதி, இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த வார்த்தையை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்ற இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஐந்தாவதாக இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், வல் ஹுப்பு லி முஹம்மதின் வ ஆலி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுடைய நேசமும், எங்களுடைய பாசம், எங்களுடைய நெருக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடும் அன்னவருடைய குடும்பத்தினராகிய அஹ்லுல் பைத்தினர்களோடும் இருக்க வேண்டும். இப்படி இந்த 5 பண்புகளையும் கொண்ட ஒரு மூமின் நாளை மறுமையில் சுவனத்தின் பக்கம் அழைக்கப்படுவதற்கு தகுதியான ஒரு மனிதனாக மாறுகிறான், இருக்குகிறான் என்று இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் எப்பொழுதும்
கடைபிடித்து தொழுவதற்கு நடக்க வேண்டும். இது எல்லோராலும் இயன்ற ஒரு விடயம். இது எல்லோராலும் எந்தவித சிரமமும் இல்லாமல் செய்யக்கூடிய விடயங்கள். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக சதக்காக்கள், தர்மங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய மூமின்கள் யார் தேவையுடையவர்களாக இருக்குகிறார்களோ அவர்களுடைய தேவையை அறிந்தால் கண்டிப்பாக நாங்கள் அவர்களுக்கு உதவ வேண்டிய, தொன்று செய்ய வேண்டிய, பணிபுரிய வேண்டிய ஒரு பொறுப்பு, கடமை எம் மீது இருக்குகிறது. அத்தகைய ஒரு மாதத்திலே இருக்குகிறோம். எனவே நாங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக சதக்காவை செய்த மூமின்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. எங்களுடைய இந்த சதக்காவின் மூலம் நாளை மறுமையில் எவ்வித நிழலும் இல்லாத அந்த நாளில் சதக்காவுடைய நிழலை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. எங்களுடைய இளைஞர்களை நேர்வழியின் பக்கம், அவர்களை மன இச்சையின்படி வழிநடத்தி விடாமல் அவர்களை ஒரு நேர்வழியின் அஹ்லுல் பைத்தினர்களுடைய வழிகாட்டுதலோடு அவர்களை வழிநடத்தி விடுவாயாக. எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. ஒன்றுபட்ட சமூகமாக வாழ்வதற்கு நீ எங்களுக்கு எப்போதும் தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجه وعلى آله الطيبين الطاهرين سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء المرضية فاطمة الزهراء سيدة نساء العالمين والحسن والحسين سيدي شباب أهل الجنة وعلي بن الحسين زين العابدين عليه السلام ومحمد بن علي الباقر عليه السلام وجعفر بن محمد الصادق عليه السلام وموسى بن جعفر الكاظم عليه السلام وعلي بن موسى الرضا عليه السلام ومحمد بن علي الجواد عليه السلام وعلي بن محمد الهادي والحسن بن علي العسكري عليه السلام والحجة بن الحسن القائم المهدي صلوات الله عليهم أجمعين. اللهم صل على محمد وآل محمد وعجل. أوصيكم عباد الله بتقوى الله. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, நாங்கள் இருக்குகின்ற இந்த மாதம் எல்லா மூமின்களாலும் எப்போது அநீதியும் அதர்மமும் இந்த உலகத்தில் இல்லாமல் செய்து நீதி, நியாயம், ஒழுக்கம் என்ற விடயங்கள் எப்போது இந்த உலகத்தில் முழுமையாக காணப்படும் என்ற எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு இமாமுடைய பிறந்த தினத்திலே இந்த இடத்திலே நாங்கள் வீட்டிருக்கின்றோம். எனவே அன்னவரின் பிறந்த தின நிகழ்வை, வாழ்த்தினை உங்களுக்கு மத்தியில் கூறிக்கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் அன்னவர்களுடைய பிறப்பின் அருளினால், பரக்கத்தினால் எங்களுக்கு மத்தியில் நல்லெண்ணங்களையும், புரிந்துணர்வையும், மன்னிப்பையும், அன்பையும்
எங்களுடைய உள்ளங்களில் என்றென்றும் விதைத்தருள் புரிவானாக. ஹஜ்ரத் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அஜ்ஜலல்லாஹு ஃபரஜஹு ஷரீஃப் அன்னவர்களுக்கு பணிபுரிகிற அந்த 313 தோழர்களில் ஒருவனாக நானும் நீங்களும் மாற வேண்டும், அந்தக்குரிய பாக்கியத்தையும் இறைவன் தந்தருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டவனாக, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, எங்களுடைய வாழ்க்கையில் உசூலுத்தீன், ஃபுரூத்தீன், மார்க்கத்தின் அகீதா சார்ந்த விஷயம், மார்க்கத்தின் கடமை சார்ந்த விஷயம் என்று 2 விடயங்கள் இருக்குகிறது. அந்த கடமை சார்ந்த விடயத்தில் எல்லோரும் தொழுகின்றோம், எல்லோரும் நோன்பு நோக்குகின்றோம், எல்லோரும் சதக்காக்கள் செய்கிறோம், எல்லோரும் எங்களுடைய கடமையான விடயங்களை எல்லாம் சரியாக செய்வதற்கு முனைகிறோம், செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த இபாதத் சார்ந்த விஷயத்தில் இன்னும் 2 விடயங்கள் எங்களுக்கு கூறப்படுகின்றது. அதில் ஒன்று தவல்லி தபர்ரி என்று சொல்லப்படுகின்ற 2 விடயங்கள் இருக்குகிறது. அந்த விடயத்தினை நான் பல தடவைகள் என்னுடைய வாழ்க்கையில் யோசிப்பதுண்டு. அதனை எவ்வாறு தான் விளங்கிக் கொள்வது, அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நான் அதனை சிந்தித்திருக்கிறேன். அது சம்பந்தமாக சில விடயங்களை தேடி இருக்கிறேன். இந்த பள்ளிவாயலிலே ஒரு சகோதரருடைய ஹுத்பாவிலே மிகவும் அழகாக அதனுடைய விடையினை அவர் சுருக்கமாக அந்த ஹுத்பா உரையிலே அவர் சொல்லி இருந்தார். ஒரு மூமின் இன்னொரு மூமினால் வேதனைப்படுத்தப்படுவாரேயானால் அவர் உண்மையான ஒரு ஷியாவாக, ஒரு மூமினாக இருக்க முடியாது. இது ஹஸ்ரத் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஹதீஸாக அன்னவருடைய ஹுத்பாவிலே சொல்லப்பட்டிருந்தது. இதுதான் தவல்லி தபர்ரி என்ற விடயமுமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் அஹ்லுல் பைத்தினர்களை நேசிக்குகிறார்களோ, பின்பற்றுகிறார்களோ, அவர்களை தங்களுடைய விலாயத்துல் ஃபகீஹாக எடுத்து நடக்க முயல்கிறார்களோ, அவர்களோடு நாங்கள் நேசம் கொள்வது எம் மீது கடமை. அவர்களுடைய கண்ணியத்திற்கு, அவர்களுடைய மரியாதைக்கு, அவர்களுடைய பொருளாதாரங்களுக்கு, இரத்தங்களுக்கு நாங்கள் அநீதி செய்வதென்பது, தீங்கிழைப்பது என்பது அது ஹராம். எனவே யார் அஹ்லுல் பைத்தினர்களோடு அன்பாக நேசமாக நடந்து அவர்களுடைய ஷியாக்களாக வாழுகிறார்களோ, அந்த ஷியாக்களையும் அத்தகைய ஷியாக்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு அன்பாக, காருண்யமாக, இரக்கமாக மன்னித்து நடப்பதென்பது கடமையாகும். அது ஒரு இபாதத். எவ்வாறு தொழுவது கடமையோ, எவ்வாறு நோன்பு நோற்பது கடமையோ, ஒவ்வொருவருடைய கண்ணியத்தையும் மரியாதையையும் பாதுகாப்பது ஒவ்வொரு மூமினுடைய ஒரு கடமையாக இருக்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமினுக்கு, ஒரு மூமினுடைய இரத்தம் ஹராம், அவனுடைய செல்வம் ஹராம், அவனுடைய உயிர் ஹராம். இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு மூமினுடைய உரிமையை ஹராம் என்று, அதனை மறுப்பது ஹராம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த விடயத்தில் நாங்கள் எங்களுடைய ஷியாக்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒருபோதும் இரக்கமில்லாமல், அன்பில்லாமல், அவர்களுடைய மனநோயினை படுவதற்கு, நடந்து கொள்வதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது, அதுக்கு உரிமை கிடையாது. நாங்கள் வெறுக்க கூடாது. அவர்கள் என்னதான் தவறு செய்தாலும் அதனை நாங்கள் மன்னிக்க வேண்டும். இன்றும் தவறு செய்கிறார், மன்னிக்கிறேன். நாளையும் தவறு செய்வார், மன்னிக்கிறேன். எதிர்காலத்திலும் தவறு செய்வார், மன்னிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தூய மார்க்கத்தை இத்தகைய மன்னிப்பினால் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்களுடைய கரத்திலே தந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் அலைஹிமுஸ்ஸலாம் 2 குழந்தைகளையும் அழைத்து
இமாம் அலியுடைய காலத்தில் இடம்பெறுகின்ற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் கேட்குகிறார்கள் அலி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே, தந்தையே, இதற்கான இந்த பிரச்சனைகள், இந்த குழப்பங்களுக்கான ஒரு தீர்வாக நாம் ஏதேனும் ஒரு சண்டை சச்சரவோடு அல்லது ஏதாவது ஒரு விடயத்தோடு ஒரு தீர்வை நாங்கள் அடைந்து கொள்ளலாம் அல்லவா என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லுகிறார்கள், நானும் உங்களது பாட்டனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த சமூகத்தை இந்த தூய இஸ்லாத்திற்கு எடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள், கவலைகள் அடைந்திருப்போம். எனவே அதனை அழித்து விடுவதற்கு என்னால் ஒருபோதும் முடியாது என்று ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள் என்றால் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள், அந்த அஹ்லாக்கிற்கு, அந்த ஒழுக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். எனவே நாங்கள் மன்னிக்க வேண்டும், நாங்கள் இரக்கம் காட்ட வேண்டும். எங்களுடைய மூமினை நாங்கள் ஒருபோதும் ஒரு நபரும் இழந்து விடக்கூடாது. நான் சொல்லுகிறேன், நான் ஒரு வார்த்தை பேசுகிற பொழுது என்னுடைய உள்ளத்தில் நான் பேசுகின்ற வார்த்தையால் இவர் கவலை அடைந்து விடுவார் என்ற உணர்வு தோன்றினால் அந்த வார்த்தையை பேச வேண்டாம், நானும் பேச மாட்டேன். நான் எழுதுகிற பொழுது இவருடைய உள்ளம் அந்த எழுத்தின் மூலம் கவலை அடையும் என்று நினைத்தால் எழுத வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், காபாவை பார்த்து சொன்னார்கள், காபாவே, நீ ஒரு கல், உன்னை நான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது எந்தவித தேவையும் இல்லை. நான் படைத்த இறைவனை கண்ணியப்படுத்துகின்றேன். ஆனால் உன்னை நான் கண்ணியப்படுத்துகின்றேன் என்றால் அது இறைவனுடைய வாக்காக இருக்குகிறது, அதனால் நான் உன்னை கண்ணியப்படுத்துகின்றேன். இந்த காபாவை விடவும் கண்ணியமானது ஒரு முஃமினுடைய மரியாதை, கண்ணியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களுடைய எங்களுடைய ஒற்றுமை அது மிகப்பெரிய ஒரு பலம். எங்களுடைய ஒற்றுமை இன்மை எங்களுடைய அழிவின் ஆரம்பமாக இருந்துவிடும். எனவே இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், இரக்கமாக இருக்க வேண்டும். தவறு செய்தால் மன்னிக்க வேண்டும். அவரிடத்தில் குறைகள் இருந்தால் அதனை ஒருவருக்கொருவர் மிகவும் பண்பாக, நாகரிகமாக, அழகாக அதனை பேசி அதனை தீர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றார், ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மென்மேலும் அதனை ஊதி அந்த பிரிவை நிரந்தரமாக்கி விடாமல் ஒற்றுமையாக்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும். நான் யாருடைய உள்ளத்தையும் நோவினைப்படுத்த வேண்டும் என்று கூறவில்லை, கவலையை சொல்லுகிறேன், வேதனையை சொல்லுகிறேன். யாராக இருந்தாலும் உங்களுடைய எழுத்தின் மூலம் இவருடைய உள்ளம் நோவினைப்படும் என்று நீங்கள் உணர்ந்தால், அல்லது உங்களுடைய வார்த்தையின் மூலம் இவருடைய உள்ளம் நோவினைப்படும் என்று உணர்ந்தால் எழுதவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம், மௌனமாக இருங்கள். அது சதக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, ஒற்றுமையை பேணுவோம், மன்னிப்போம். நாங்கள் எப்பொழுதும் சதாவும் எங்களுடைய முகங்களைத்தான் நாங்கள் எங்கு சென்றாலும் பார்க்க வேண்டியிருக்கிறது. வேறு எங்கும் வேறொருடைய முகத்தை நாங்கள் பார்க்க முடியாது. என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த பிரதேசத்தில் உள்ள சகோதரர்களுடைய முகத்தை எல்லோரும் நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே நாங்கள் வேறு யாரையும் தேடி செல்ல முடியாது. எனவே குறிப்பாக இந்த பிரதேசத்தில் வாழுகிற நாங்கள் மிகவும் அன்பாக, காருண்யமாக, இரக்கமாக, மன்னிப்போடு, புரிந்துணர்வோடு, விட்டு கொடுப்போடு, ஒருவருக்கொருவர் இரக்க குணத்தோடு வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அத்தகைய நல்லுள்ளத்தினை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. எங்களுக்கு மத்தியில் ஏதேனும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் ஏற்படுகிற பொழுது அதில் பொறுமை காத்து அதில் நாங்கள் உண்மைக்கு ஒருவருக்கொருவர் உதவியாக நின்று நாளை மறுமையில் இறைவனுடைய கூலியை முழுமையாக பெற்றுக்கொள்கிற மூமின்களாக, ஷியாக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவருடைய கபறுகளை சொர்க்கத்து பூஞ்சோலையாக ஆக்கியல் புரிவாயாக.
யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் மார்க்கத்தில் விளக்கத்தையும் நல்ல அறிவையும் நல்லதோர் திறமையையும் எங்களுக்கு நீ தந்தொல் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமிகு அஹ்லுல் பைத்தினர்களுடைய இந்த பணியை இந்த பிரதேசத்தில் நாங்கள் பிரச்சாரம் செய்வதற்கான வழியை, சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை எங்களுக்கு நீ சாதகமாக்கி தந்தொல் புரிவாயாக. எங்களுடைய அனைத்து நற்காரியங்களையும் கபூல் செய்வாயாக. எங்களுடைய உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.